விஜயந்தனுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்துல விஜய் அவர்களோட ஒய்ஃபை வந்து நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தாவேகா குரூப்பே அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தா விஜய் அவர்கள் அண்ணன் அப்படின்னா சங்கீதா அவர்கள் வந்து அண்ணி அப்படிங்கிறதான் சொந்த கட்சிக்காரங்களுக்கு. ஸோ அவங்களே அவங்க திட்டுறாங்க. அப்போ நாளைக்கு இப்போ புஷி ஆனந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை வருது, ஒரு முரண் வருது அப்படின்னா அப்போ புஷி ஆனந்தோட நிலைமை. அதே இது ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டையோ ஒரு முரணோ வருது அப்படின்னா அப்போ ஆதவ அர்ஜுனாவோட நிலைமை. அது ஏன் திரிசாவுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டையோ முரணோ வருது அப்படின்னா அந்த திரிசாவோட நிலைமை. சங்கீதா அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃப், விஜயோட ஒய்ஃபே இந்த அளவுக்கு திட்டுறீங்கன்னா இறங்கி இது பண்றீங்க. அப்போ நாளைக்கு இவங்களோட நிலைமைலாம் இப்போ வேற ஒண்ணுமே இல்லை. விஜய் கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை பின்பத்தை கட்டமைச்சாங்க அப்படின்னா நமக்காக ஒரு கூட்டம் சண்டை போட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் கூட வேற ஒண்ணுமே இல்லை, மீடியால விஜய் கூட ஒரு சண்டை மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டம் என்ன பண்ணும், விஜய்க்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கண்டமணிக்கு திட்டுறது, சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா பதிவு போடுறது, கமெண்ட்ஸ்ல திட்டுறது, அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமான செயல்களை ஈடுபடுவாங்க. அது என் தலைமை மேல நாங்க வச்சிருக்கிற பாசம். சரி, அது உங்க தலைமை, அது உங்க இஷ்டம். சரி, ஓகே, 1000 தான் இருந்தாலும் அது அவங்களோட ஒய்ஃப், விஜய் அவர்களோட ஒய்ஃப். ஸோ அவங்க சின்னதா ஒரு பதிவாவது போட்டிருக்கலாம்ல, இது எங்களோட சொந்த பிரச்சனை, நாங்களே பார்த்துக்கிறோம், திஸ் இஸ் மை பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவோ ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒன்று விட்டுருக்கலாம்ல. சரி, இந்த மாதிரி திட்டாதீங்க, அவங்க வந்து ஒரு பெண்ணு, அவங்கள வந்து இந்த மாதிரி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாவது போட்டிருக்கலாம்ல. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.